அவர் நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு முதலமைச்சராக, நல்ல ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தால் 2021 தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லி இருக்கின்றோம், என்ன செய்திருக்கின்றோம் என்று மக்கள் முன்னால் சொல்லணும். 511 தேர்தல் வாக்குறுதியில பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் சொல்லுகின்றோம் வெறும் 20 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஆனா முதலமைச்சர் சொல்லுகின்ற மிகப்பெரிய பொய் 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றோம் என்று. அதனால் சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்பு யோசிச்சு போடும். இந்த முறை நீங்க ஓட்டு போறது வீட்டுக்கான தேர்தல் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்ல. இந்த முறை நாம் வாக்களிப்பது நாட்டுக்கான தேர்தல். நம்முடைய நாடு அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல். நம்முடைய பிரதம மந்திரி எப்படி இருக்க வேண்டும், யார் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட கம்பீரமான மனிதர் நம்முடைய பிரதம மந்திரியாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கான தேர்தல். அதனால் சகோதர சகோதரிகளை, உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், ஒரு முறை யோசிங்க, ஒரு முறை சிந்திங்க. நாம் ஓட்டு போடுகின்றோம். ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய வலிமை என்பது இந்த ஓட்டு. இந்த ஓட்டு அவ்வளவு சாதாரணமா செலுத்திடுறோமா? ஒரு ஜாதி மதத்தை பார்த்து போடுறோமா? எங்க ஊருக்காரர் நிக்கிறாருன்னு போடுறோமா? இல்ல எங்க சமுதாயத்துக்காரர் நிக்கிறாருன்னு போடுறோமா? இல்ல எங்க மதத்துக்காரர் நிக்கிறாருன்னு போடுறோமா? அப்படி ஓட்டு போட முடியாதுங்க ஐயா. 2024 இந்த சரித்திர தேர்தல் என்பது நாட்டுக்காக நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு, அது உங்களுடைய கடமை. கடந்த 10 ஆண்டு காலமாக நாட்டுக்காக உழைத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய கடமையாக இந்த ஜனநாயக தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதியை நீங்கள் கருத வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். அதன் பிறகு பாங்க, நாம் செய்திருக்கக்கூடிய 10 விஷயங்கள்ல முக்கியமானது, நாம எதிரி நாடுகளை எல்லாம் கண்காணித்துக் கொண்டு அவர்களை அவர்களிடத்துல வச்சிருக்கிறோம். ஐயா, நீங்க புரிஞ்சுக்கணும், லோக்சபா தேர்தல். லோக்சபா தேர்தல் என்பது நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய ஆட்சி அங்க இருக்கணுங்க. பொருளாதாரம், பாதுகாப்பு, இதுதான் ஒரு அரசனுடைய முக்கியமான கடமை. இன்னைக்கு மோடி ஐயாவை பொறுத்தவரை பொருளாதாரத்தை பேசிட்டோம். இன்னைக்கு நாட்டினுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்திருக்கின்றோம். சைனாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், எந்த பிரச்சனை இல்லாம பாதுகாப்பு உறுதி பண்ணியிருக்கிறோம். ஆனா இங்க என்ன பண்றாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்? இதே ஸ்ரீபெரும்புதூர் மண்ணில் ராஜீவ்காந்தி அவர்கள் கொலையானார்கள். அந்த கொலையாளிகள் விடுதலையான பிறகு போய் கட்டி அணைத்து அவர் கூட நின்றுட்டு இருக்கிறாங்க. இதான் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய முதலமைச்சர். இங்கே இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே. ஐயா, இன்னைக்கு எல்லாம் வருவாங்க திமுக காரங்க, சமநீதி சமூக நீதி என்று பேசிக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றுவார்கள். தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க, சமநீதி சமூக நீதிமா. நம்முடைய அமைச்சரவையில மத்திய அரசுலீங்க 11 அமைச்சர்கள் பட்டியலினத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். 11 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள். 12 அமைச்சர்கள் பெண்கள். 12 அமைச்சர்கள் பெண்கள்.